அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லி சென்ற திரு செங்கோட்டையன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் இருவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை இருவரிடமும் வலியுறுத்தி இருப்பதாக அவர் செய்தியாளர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டார். இன்னொரு புறத்தில் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. என்ன திட்டத்தில் இருக்கிறார் அமித்ஷா, என்ன முடிவெடுக்க போகிறார் பழனிசாமி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, இந்த சந்திப்பின் மூலமாக திரு பழனிசாமிக்கு இரண்டு தரப்பு பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று திரு செங்கோட்டையன் தரப்பு, இன்னொன்று பாஜக தரப்பு. என்ன செய்தி அது? செங்கோட்டையனை சீக்கிரமாக அதிமுகவிலிருந்து விலக்கி விடுங்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தலைமையோட அத்தாரிட்டியை தொடர்ந்து சேலஞ்சு பண்ணிங்கன்னா அடுத்து அங்கே தான் போய் நிற்கும். கெடு விதித்தார், அடுத்த நாள் அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டன. இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அமித்ஷாவை, மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அவர் தான் அரசியல் விவகாரங்களை கவனிக்கக்கூடியவர். இந்தியாவோட நம்பர் 2 பவர்ஃபுல் மேன் அவர் தான். அவரை பார்த்துட்டு வர்றாருன்னா இது இங்கே அவங்க கட்சி தலைவரை சேலஞ்சு பண்ணுறது தான். இது சீக்கிரமாக என்னை கட்சி விட்டு அனுப்பிடுங்கன்றார் அவர். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி இடத்தில் எவர் இருந்தாலும் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இது ஒரு கட்சியோட உள் விவகாரத்தை நீங்கள் கொண்டு போய் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியுடைய தலைவரிடம் நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் அது உங்கள் தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யுவர் சேலஞ்சிங் த வெரி அத்தாரிட்டி ஆஃப் யுவர் பார்ட்டி. ஆகவே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் இதற்கு முன்பும் போய் சந்தித்திருக்கிறார், சில மாதங்களுக்கு முன்பாக. இப்போதும் சந்தித்திருக்கிறார். சந்திப்பை அவர் மறைக்கவே இல்லை. வெளிப்படையாக இன்னாரை சந்தித்தேன் அப்படின்னு அவர் 2 முறையுமே சொல்றார். ஆனால் இந்த சந்திப்பு குறித்து பாஜக தரப்பிலிருந்து எந்த விதமான வெளிப்படையான தகவலும் இதுவரைக்கும் வரவே இல்லையே. முதல் தடவையும் வரல, இப்போதும் வரலை. அந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன? அந்த மௌனத்திற்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் இதை மௌனம் என்பது ஒரு நல்ல உன்னதமான மொழி. இதை மௌனம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இது வேணும்னா அது கள்ள மௌனம், இது ரொம்ப தீய மௌனம்னு நீங்கள் சொல்லலாம். இது இன்னொரு கட்சியோட உள் விவகாரத்தில் மூக்கொண்டு உழைச்சி அதை உடைக்கிற வேலை. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்? ஏப்ரல் 11 சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் மாலை 5:30 மணி அளவில் அதிமுக பாஜக கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்? 2 விஷயம் முக்கியமாக சொன்னார் கார்த்திகேயன். ஒன்று, நான் அப்படியே ஹிந்திலே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ அரசு அமையும். நம்பர் 1. நம்பர் 2, அவர் அடுத்து சொன்னது முக்கியமான ஒரு கேள்விக்கு, அதிமுகவில் உள்ள பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் உங்களுடைய கருத்து என்ன என்னும் பொழுது, எந்த கட்சியின் உள் விவகாரங்களிலும் நாங்கள் தலையிடுவதில்லை. ஸோ அதுதான் டெம்ப்ளேட். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது, ரெண்டையுமே அமித்ஷா ஃபாலோ பண்ணல. அதற்கு பிறகு உங்களுக்கு ஏப்ரல் 11 அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஏப்ரல் 22 பால்காமு, மே 7 ஆப்ரேஷன்ஸ் இருந்தோம். அதனால் 2 மாதம் அதில் ஓடிடுச்சு. மறுபடியும் ஜூன் 1 வரும்பொழுது மதுரையில் முதல் கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்? என்டிஏ அரசு அமையும்னாரு, ஏடிஎம்கேன்னு பேர் சொல்ல. அதற்கு பிறகு தினமலர், தினத்தந்தி பேப்பருக்கு கொடுத்த ஒரே நாளில் வந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்கள் சொன்னது என்டிஏ அரசமையும் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள். சரியா ஒரு வாரம் பொறுத்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலும் அதே தான் அவர் சொல்றார். தொடர்ச்சியாக அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதை தாண்டி இப்போ வெளிப்படையாக அவங்க கட்சியோட உள் விவகாரத்திலே அவங்க தலையிடுறாங்க. இன்று காலையில் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க? அவர் டெல்லியில் யாரும் சந்திச்சதா எந்த விதமான தகவலும் இல்லை, உங்க பிரேக்கிங் நியூஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. 2 மணி நேரத்தில் அவர் சொல்றாரு நான் பார்த்தேன்றாரு. உங்க கட்சியோட உள் விவகாரத்தை நீங்க பிஜேபி காலடியில் போய் வைக்கிறீங்கன்னா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி உங்களை கட்சியில் எப்படி வைத்துக் கொள்வார்? அப்படி வைத்துக் கொள்கிறார் என்றால் அது அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. நாளைக்கு மற்ற அமைச்சர்களும் பேசுவார். இது ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று இருக்குங்க. அதை தாண்டி நீங்க உங்க உட்கட்சி விவகாரத்தை வெளியில கொண்டு போக முடியாது. இல்ல, ஒருபுறம் திரு செங்கோட்டையனை பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் சந்திக்கிறாங்க, இன்னொரு புறத்துல திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கணும், அது பாஜகவுடைய கடமை, அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு பேசுறாங்க. 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் ஒன்றிணைந்தாதான் பலம் பெற முடியும், திமுகவை வீழ்த்த முடியும்னு பேசுறாங்க.
இல்லை பல குரல்ல இருக்கு, பல ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கு. இல்லை, பல குரல் மன்னர்கள். இதன் மூலமாக அதிமுக பலவீனம் அடைகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப ஏமாளிகளாகவும் முட்டாளாகவும் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த அலையன்ஸ் ஆல்ரெடி ஜெல் ஆகலை, கீழே அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது இன்னொன்று, ஒரு கட்சி கூட புதுசாக இந்த கூட்டணியில் வந்து சேரலை. ஏற்கனவே அது மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அப்போ பிரதான கட்சி அதிமுகவை நம்பி தான் இங்கே பிஜேபி இருக்குது. அதிமுக திமுக ரெண்டு தான் பெரிய கட்சிகள், மற்ற கட்சிகள்லாம் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள். அப்போ உங்களுக்கு வேறு கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வரல. அதிமுக நடக்கக்கூடிய உள் விவகாரங்கள் வந்து இன்றைக்கி சந்தி சிரிக்குது. அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. இப்போ ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவும் உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டாரு. சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் இவர் வந்து கட்சிக்கு உள்ளே இருந்து ஃபைட் பண்ணுற முதல் கலக குரல் இவர் தான். இவர் எங்கே கொண்டு போயிருக்காரு பிரச்சனையை? அமித்ஷா கிட்ட இவர் கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகு இங்கே வந்து மௌனம் காப்பதில் எனக்கு தெரிஞ்ச அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எடப்பாடி இனிமேல் மௌனம் காத்தால் அது அன்டெனபிள் வாங்க, அது அவருடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணும். கட்சி பொறுப்புல இருந்து தான் நீக்கிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியிலிருந்து நீக்காமலாவது தடுக்க முடியும்னு திரு செங்கோட்டை நினைச்சு கூட இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கலாமே, அது கை கொடுக்காதா? அப்படியும் ஒரு தகவல் காலையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யார் அவரை இயக்குறாங்கன்றதை அவரே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அமித்ஷாவையும் எப்போதுமே மறைக்கல, அவர் எப்பயுமே மறைக்கல. இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டார். குருமூர்த்தியை பார்த்தது எல்லாமே இன்னைக்கு ஓப்பனாக வந்துடுச்சு. நீங்கள் இவர்களை நம்பி போனால் எங்கே இருப்பீர்கள் என்பதற்கு ஓபிஎஸ் உதாரணம். ரெண்டாவது ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு இதில் கார்த்திகை நம்ம வந்து வெளியிலேருந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், மற்றவங்க திருவாளர், பொதுஜனம் எல்லாமே நம்ம ரொம்ப அதிகமாக போய் யார் பக்கம் நியாயம் அநியாயம்லாம் பேச முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்டர்னல் மேட்ரு. பட் அது ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதால, நாளைக்கு மாநிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியாக இருக்கிறதால இது நம்ம பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். இப்போ அவர் யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறான்றத த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னுவாங்க. வந்துடுச்சு, வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு பிறகு எப்படி அதிமுக தலைமை மௌனம் காக்க முடியும்? எவ்வளோதான் உங்களுக்கு நியாயம் இருந்தாலும் நீங்கள் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் விவகாரத்தை வெளியில் கொண்டு இன்னொன்று கார்த்திகை, நீங்கள் இந்த மாதிரி சந்திப்பவர்கள் வந்து அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு காக்கன் பூல் ஸ்டோரி, கம்பி கட்டுற வேலை செய்யலாம். நான் வந்து ரயில் விடுறதுக்கு வந்து அங்கே ஏற்காடு ரயில் 3 மணிக்கு வரது 5 மணிக்கு வர சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது கதை அளக்கலாம். அவர் அதை தாண்டி ஜிஎஸ்டி இந்த மாதிரி எதாவது விவகாரம் இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு அதிமுக ஒன்றிணைன்னு தான் பேசினேனே சொல்றாரு. இதை போய் அங்கே எதுக்கு பேசணும்? ஆகவே அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸ் சொல்லுவாங்க. என் மேல் நடவடிக்கை எடுன்னு அவர் கேட்கிறார். அப்படிதான் கேசிபி அதை நோக்கி தான் நகருதா? நான் உங்கள் தொடர்பான சில நடவடிக்கைகள் திரு எடப்பாடி பழனிசாமியில் எடுக்கப்பட்டதோடு ஒப்பிட்டே கேட்கிறேன். திரு செங்கோட்டையன் நீக்கப்படுவார் அப்படிங்கிறத நோக்கி தான் இது நகருதா? இன்றைய தேதிக்கு செங்கோட்டையன் இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் கட்சியை விட்டு நீக்கப்பட மாட்டார். கோபி தொகுதியில் அவருக்கு மீண்டும் அதிமுக சார்பாக போட்டியிட வாய்ப்புகள் கொடுக்கப்படும், அமைதியா இருந்தா. இதோட இன்றைய தேதி இப்ப டெல்லி போயிட்டு வந்துட்டார். அவர் டெல்லி போனதும் கூட அதாவது தான் நிற்கதியாக இல்லை, தனக்கு ஒரு பேக்கப் இருக்கு என்று வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கு, நான் அரசியல் அனாதை ஆகிவிடவில்லை, எனக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தோடு நல்ல தொடர்புகள் இருக்கிறது, நான் நினைத்தால் அவர்களை சந்திக்க முடியும், எனக்கு பின்புலமாக அவர்கள் இருக்கிறார்கள், நான் ஒன்றும் அவ்வளவு பலகீனமாக இல்லை, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டார். அப்படின்னா இபிஎஸ்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். பொதுவா ஒரு பப்ளிக் இமேஜ் இபிஎஸ்க்கு இல்ல, இபிஎஸ்க்கு தெரியும் பிஜேபியோட இவருக்கு இருக்கிற தொடர்புகள் வந்து இபிஎஸ்க்கு தெரியும். ஒரு பப்ளிக் இமேஜ், கட்சிக்காரங்க கிட்ட ஒரு இமேஜ், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடல, எனக்கு ஒரு பேக்கப் இருக்கு பார்த்துக்கலாம் என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து தன்னோட ஒரு இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. அவர்களும் ஒரு கர்டசிக்கு இதற்கு முன்பு இவர் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க, அதனால பார்த்துருக்கு. ஆனா இவர் சந்தித்தார்னு அவங்க எந்த போட்டோவும் ரிலீஸ் பண்ணல, இதுக்கு முன்பும் வெளியிடல. போன தடவை போட்டோ வந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து லாஸ்ட் டைம். ஏன்னா போறவங்க அவங்களோட போய் போட்டோ எடுத்தோம்னா அவங்களா அந்த காப்பி நம்ம கிட்ட கொடுத்தா தான் உண்டு. இல்ல திரு அமித்ஷாவுடனான சந்திப்பு தொடர்பாக அப்பவுமே புகைப்படம் வரல. சரி, இப்ப அவங்க இன்னும் இப்படி சந்தித்தார் என்று கூட அவர்கள் வந்து அதை வெளியில சொல்லல. ஆனா இவர் அதை வெளிப்படையாக சொன்னது வந்து தன்னை ஒரு ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப இதோட இந்த பிரச்சனை அப்படியே நின்றுச்சுன்னா இது அப்படியே கடந்து போகும். அப்படி இல்லை மேற்கொண்டு ஏதாவது இதை வந்து ப்ரொவோக் பண்ணாருன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. இல்லை சார், இது ஒரு கட்சியின் தலைமையை சேலஞ்ச் பண்றாரு ஒருத்தர், அவர் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாரு. நீக்கப்பட்டவர் வந்து உடனே பாஜகவுடைய தேசிய தலைவர்களை போய் பார்த்து, எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு, மத்திய அரசாங்கம் இருக்கு, தேசிய கட்சி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு
அவரை கட்சியிலிருந்தும் நீக்காம மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா திரு செங்கோட்டையன் இப்ப போவாரு, அடுத்து வேலுமணி போவாரு, அடுத்து தங்கமணி போவாரு, ஒவ்வொருத்தரா போவாங்க. எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. வேலுமணி போயிட்டு தான் இருக்காரு, தங்கமணி போயிட்டு தான் இருக்கிறாரு. எடப்பாடியை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகல. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாச்சு இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்வையில நிச்சயமா செங்கோட்டையன் எதிரா போனாருன்னா கோபி தொகுதி தோற்கும். அதாவது இப்ப என்ன எதிர்த்து பேசினா நான் கட்சி பொறுப்புல இருந்து நீக்குவேன். ஆனா பாஜக தலைவர்களை போய் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பாவம் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஒரு பாஜக தலைவரை போய் ஒருத்தர் அவரு தனிப்பட்ட முறையில கூட வந்து பார்த்திருக்க ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இல்லையே சார், அப்படி சொல்லலையே சார். அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு நான் 2 பேர்ட்ட வலியுறுத்தினேன்னு செங்கோட்டையன் சொல்லி அது எல்லாரும் பேசுறது தானே. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கொஞ்ச நேரம் தள்ளி புறப்பட்டு போனா என்ன, நாள் போனா என்ன. அதிமுக தொண்டர்களது ஆதரவை செங்கோட்டையன் இழந்து விட்டார். மத்தியில என்றை அதாவது இங்கேயே நின்று ஒரு ரிபலா எடப்பாடிக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணியிருந்தா அந்த செங்கோட்டையனை அதிமுக காரங்க வந்து தூக்கி தோல்ல சுமப்பதற்கோ இல்ல அவர் ஒரு ஆல்டர்னேட் லீடர்ஷிப்பாவோ உருவகப்படுத்துவதற்கோ தயாரா இருந்தாங்க. இல்ல நீங்க விருப்பு இல்லாம சொல்லுங்க. பாஜகவோடு கூட்டணி வச்ச திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுடைய செல்வாக்க இழக்க மாட்டாரு. ஆனா பாஜகவுடைய தலைவர்களை போய் பார்த்துட்டு அதிமுக ஒன்றிணைனும் ஒன்றிணைஞ்சாதான் தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு வலியுறுத்திட்டு வந்த செங்கோட்டையன் அதிமுக தொண்டர்கள் செல்வாக்க இழந்துருவாரா? சரியா கேட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி வச்சது சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர்களோட கூட்டணி வைத்தார். அப்படி வைக்காம இருந்திருந்தா செங்கோட்டையனை வச்சு சின்னம் முடக்கப்பட்டிருக்கும், கட்சி வந்து பிளக்கப்பட்டிருக்கும். ஒன்று. இரண்டாவது, விஜயோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற பொழுது வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாம மாநிலத்தை ஆளுகிற கட்சி, ஒரு அசுர பலத்தோடு கூட்டணி வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிற கட்சி, ஆளுகிற கட்சி, பெரிய பணபலத்தோடு இருக்கிற கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதிர்கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு வந்து நமக்கு தேவைப்படும் என்கிற அளவுல. ஆனா அந்த பாஜக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல, சகித்துக் கொள்கிறார்களே ஒழிய பெரிய அளவில் அதை ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி இருக்கு. என்ன அதிருப்தி? ஒன்றுபட்டாதான் வெல்ல முடியும். அதைத்தானே செங்கோட்டையன் சொல்றாரு. இல்ல அது சொல்றாரு, பட் சொல்றது வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஏன் டெல்லி போறீங்க? அதை சொல்றது நீங்க அவர் டெல்லி போய் அமித்ஷாவை பாக்குறதுக்கு பதிலா தமிழ்நாடு முழுக்க ஒரு டூர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதிமுக தொண்டர்கள் அவரை உயர்த்தி பிடிச்சிருப்பாங்க. இந்த ஒன்றிணைந்த அதிமுகல பாஜகவுடைய ரோல் கடந்த காலத்துல எங்கேயுமே இல்ல அப்படின்னு இருந்து புதுசா ஒரு பிரச்சனையை திரு செங்கோட்டையன் தொடங்கி வைக்கிறார்னா நீங்க சொல்ற அதிருப்தி அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் இணைஞ்சதுல தொடங்கி 4 வருட ஆட்சி நீடிச்சது தொடங்கி சின்னம் முடக்கப்படாமல் இருப்பது தொடங்கி எல்லா விதமான பிரச்சனையின் பின்பாக பாஜக இருக்கிறதுங்கிறது வெட்ட வெளி எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே. இதுல போய் அதிருப்தி அடைகிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தேதியில பாஜக மைண்ட் செட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அவர்களுக்கு இந்த முறை ஆட்சிக்கு வருது, தமிழ்நாட்டில் வரல, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட தலைவலி. அதுல அவர்கள் பெருசா வந்து அதுல அலட்டிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அவங்க நோக்கம் 2029 மீண்டும் 4வது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சி அமைவதற்கு இந்த 20% வாக்கு வங்கி. அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா ஜெயிச்சு வாங்க, ஜெயிக்கலைனாலும் ஒன்னும் பரவாயில்லங்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் நமக்கு ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, கட்சி தலைமை நம்ம தான், அதுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஆனா தலைமை காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம கையில வச்சுக்கணும். ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஜெயிக்கணும். ஆனா ஜெயிக்கணும்னா ஒன்றுபட்டா தான் வந்து முடியும். அது ஒரு ரிபல் தலைவர் அதிமுக காரராக சொந்த புத்தியில சொந்த உழைப்புல தன்னுடைய சொந்த செல்வாக்குல உயர்ந்து வரணும். இன்னொருவர் இருந்து இயக்கிற பொழுது இதே பன்னீர்செல்வத்தை பாஜக இயக்குச்சு. அப்ப என்ன ஆயிடுது? ஒரு கட்டத்துல வந்து அது மிஸ்ஃபயர் ஆயிடுது. அந்த சுய சிந்தனையில அவர்களால வந்து செயல்பட முடியல, செல்வாக்கு பெற முடியல. அப்ப அந்த தவறை செங்கோட்டையன் இன்றைக்கு செய்து, இவர் மட்டும் டெல்லி போகாம அமித்ஷாவை பார்க்காம தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று தொண்டர்களை சந்திக்கிறேன். நான் இப்ப எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னார், கட்சியில நீடிப்பாரான்னு தெரியலையே, தேவையே இல்லைன்னு சொல்றேன். கட்சி இவரை தேடி வந்திருக்கும், கட்சி இவரை தேடி வந்திருக்கும். இப்ப எம்ஜிஆர் வந்து 80ல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணோன்னு என்ன பண்ணாரு? நான் என்ன தவறு செய்தேன்?
தமிழ்நாடு முழுக்க போனாரு, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, மீண்டும் ஆட்சி வந்தது. அதே மாதிரி இல்ல இப்ப உங்களை தேடி வரலையே சார். அதிமுக உங்களையும் கட்சியில இருந்து நீக்கினாங்க. இப்ப உங்களை தேடி எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ணிட முடிஞ்சது உங்களால? இல்ல அப்படி இல்ல, நீங்க நான் அந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு அமைச்சு கட்சி ஒன்றுபடணுங்கிற அந்த குரல் கொடுத்ததனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நேரேஷன் அந்த பெர்செப்ஷன் கீழ வரைக்கும் செட்டில் ஆயிருக்கு. ரெண்டாவது, அது தேர்தல் காலம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே அந்த முயற்சியை நான் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் வர இருக்குது. அப்ப இந்த நேரத்துல செங்கோட்டை என்கிட்ட பேசினாரு, சென்னை நான் வரும்போது நான் நேரா வர்றேன் சந்திக்கலான்னு சொன்னாரு. எல்லோரையும் சந்தித்து ஒரு குழுவாக என்ன தவறு செய்து விட்டேன், அதிமுக மீண்டும் ஆள வேண்டும், அதற்கு இந்த இயக்கம் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொன்னது தவறா, என்னை நீக்கியது சரியா, நீங்கள் தீர்ப்பளியுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் விரைவில் கேட்பார் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க அவர் பயணிச்சிருந்தார். சொல்றதை வச்சு பார்த்தா அவருடைய ஆதரவு அமோகமா வந்திருக்கும், அந்த தலைமை இறங்கி வந்திருக்கும். இவர் அங்க போய் சரணாகதி ஆன போது இவர் இன்னொரு ஓபிஎஸ் ஆகிவிட்டார். அது பெருசா எடுத்து ரவீந்திரன் சார், செங்கோட்டையன் தன்னுடைய நலனுக்காக பாஜக தலைவர்களை சந்திப்பதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது லாஜிக்கலா கரெக்ட்னா, கூட்டணி நலனுக்காக திரு செங்கோட்டையனை சந்திப்பதை பாஜக தலைவர்களும் தவிர்த்திருக்கணும் தானே? அதுதானே நியாயமானதும் கூட. ஸ்ட்ரெஸ்ல 2 பேர் இருக்கிறாங்க. அதிமுக படு தோல்வி, டெபாசிட் இழந்து 4வது எல்லாம் போயிருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலலாம் 4வது போகல, ரெட்டை தலைமையிலே 4வது போகல, 2வது தான் இருந்தது. டெபாசிட் இழந்து 4வது போன கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியோட என்டிஏ இருக்கிறாங்க. அவங்க செங்கோட்டையனை பயன்படுத்தி ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அந்த ரோல் பிளே பண்ணும்போது நம்ம பொசிஷன் இன்னும் கீழே போயிருமோ ஒரு அச்சம் வரும்போது 2வது இடத்தை காப்பாற்றுகிறதுக்கு அவர் பிஜேபி கூட அலையன்ஸுக்கு வராரு. பாஜகவும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில தங்கள் மாநில தலைவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவரை சேர்த்துக்கிறாங்க. இவர் பாஜக கூட்டணிக்கு வரதுக்கு காரணம் செங்கோட்டையன். அவங்களுக்கு எது முக்கியம்னா 20 விழுக்காடு ஓட்டு தான் முக்கியம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தெளிவா இருக்கும் போது அவங்கள்ட்ட பிரிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழரசு கலைஞர், எந்த திராவிட இயக்கம் தலைவருக்குமே கொடுக்காத மிக மிக பெரிய முக்கியத்துவத்தை ஸ்டாலினுக்கு கொடுத்து திராவிட இயக்க தலைவர்களிலே டெல்லியில பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் ராட்டு ஸ்டாலினை மோடி முன்னிறுத்தினாலும் கூட ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்காக காங்கிரஸ் கூட்டணி உறுதி நிற்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 20% ஓட்டு உள்ள வர்றது மிகப்பெரிய ஒரு பலம்ங்கிறதுல அது தொடர்பாக பாஜகவில் பல தலைவர் பேசியிருக்காரு. இவர் வேலுமணி பேசியிருக்கிறாப்புல, செங்கோட்டையன் கூட இதை பேசியிருக்கிறான்னு சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ள இந்த அலையன்ஸ் வருது. இது செங்கோட்டையன் தான் காரணமா? அதிமுக பாஜக கண்டிப்பா செங்கோட்டையன் தான் காரணம். செங்கோட்டையனும் அந்த விழாவும் தான் காரணம். சோ செங்கோட்டையனை வச்சு நம்ம கிட்ட பிளே பண்ணிடுவாங்கங்கிற எண்ணத்துல இவங்க வந்துட்டாப்புல. செங்கோட்டையனுக்கு ஆரம்பத்தில் எதிர்பார்ப்புகள் பெருசா இருந்திருக்கலாம். அதுல நான் தவறுன்னு சொல்ல, அரசியல்ல அவரோட சீனியர், அவரே ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா எடப்பாடி வந்த பிறகு செங்கோட்டையனுக்கு பாஜக அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல. இப்ப பார்த்திருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிள், இவரால தான் 20% நமக்குள்ள வந்தது. அது அவங்களே செங்கோட்டையன்ட்டே சொல்லுவாங்க, உங்களை நாங்க பார்க்கலன்னா அவர் வந்திருக்க மாட்டாரு. சோ அந்த வகையில இந்த இதை கொடுத்திருக்கிறாங்க. இதுல இல்ல இப்ப யார் பக்கம் நிக்குது பாஜக? திரு செங்கோட்டையன் பக்கமா? 20% பக்கத்துல நிக்குது. 20% பக்கத்துல நின்னு 20க்கு 10 11.4 2க்கு 1 2 ரெட்டைக்கு ஒரு தாமரணி வாங்கிடணும்னு நிக்கிறாங்க. அவங்க லாபத்துக்கு தான் இதுல நிக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறதுல ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. 4வது போனது ஜெயலலிதா நோட்டா கீழே போன கட்சிக்கிட்ட 4வது பேருக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம தான் 4வது பேர் இருக்கிறார் இடைத்தேர்தல்ல. அந்த கட்சி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில 4வது போயிட்டு ஈர்ப்பு சக்தி இல்லாம தான் அதுக்கு போயிருக்குது. என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னா 4வது கட்சிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது. சோ பலகீனமா தான் இருக்கு, அதுல எந்த சந்தேகம் இல்ல. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண முடியாத பலகீனத்துல தான் இருந்து. செங்கோட்டையனுக்கு தெரியும் முஸ்லீம் ஓட்டு இல்லைன்னு சொன்னாரு. என்ன மதத்தை பற்றி மட்டும் என்ன பேசுறது? நாயுடு ஓட்டு கிடையாது, செங்குந்தர் ஓட்டு கிடையாது, அருந்ததியர் ஓட்டு கிடையாது, பரேசம ஓட்டு கிடையாது. நான் செங்கோட்டையனை சேலஞ்ச் பண்ணி செங்கோட்டை முன்னாடியே நான் இதை நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். முஸ்லீம் ஓட்டு மட்டும் கிடையாதுன்னு பெருசா பேசினாரு, இந்த ஓட்டும் கிடையாதுன்னு தெரியும். சோ பலகீனம்ங்கிறது செங்கோட்டையனுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கட்சி கிட்ட நம்ம பழைய மாதிரி போகக்கூடாது. 2 நெஞ்சிரிங்க சார், 2 ரெட்டை அலைக்கு ஒரு தாமரையை வாங்கிடணும்னு பவர் போட்டிஸ் பண்றாங்க. அதுக்கு செங்கோட்டையனை லாபத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க நான் கேக்குறேன், உண்மையிலே
அவங்க வந்து இதை வச்சு செங்கோட்டையன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும். சந்திச்சதை பற்றி அவங்க பிரஸ் நோட் ஏதாவது கொடுத்திருக்கணும், அல்லது ஒரு எக்ஸ் தளத்தில பதிவிட்டு இருக்கணும். மறுக்கவும் இல்ல. அதுதான் செய்தி. அந்த 20 முக்கியம். மத்திய உள்துறை அமைச்சரையும் மத்திய நிதித்துறை அமைச்சரையும் ஒரு அதிமுகவுடைய தலைவர் சந்தித்து பேசினேன்னு பொதுவெளியில சொல்லும் போது அது உண்மை இல்லாம இருந்திருந்தா மறுத்திருப்பாங்கல்ல. அதுதான் அந்த 20 முக்கியம். இந்த 20 இரிட்டேட் பண்ணாண்டாங்கிறதுக்காக தான் சந்திச்சங்கிறத பெருசா போடல. ஆனா சந்திக்கலாம், அப்ப இரிட்டேட் பண்ண அந்த 20 கிட்ட 2 கவுண்டனி வாங்கி ஆகணும். இன்னும் ஏமாற முடியாது. 4வது போய் ஈர்ப்பு சக்தி இல்லாம இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ண முடியாம பயந்தடிச்சு போடணும் ஒரு தலைமை. அந்த தலைமை கிட்ட உரிய சீட்டை வாங்கணும். சரி சார், இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிற ஒரு புள்ளியில பாஜக கூட்டணி வேண்டான்னு திரு இபிஎஸ் ஒருவேளை முடிவெடுத்துட்டா பாஜக என்ன பண்ணும்? போயிட்டு போட்டு என்ன ஆகி போச்சு? பார்லிமெண்ட் ஒண்ணு முக்கியம் இல்ல. நீங்க உங்களுக்கு தம்பித்துறை அவர் வந்து இன்னைக்கு செங்கோட்டையனை பார்த்து சொன்ன கிண்டல் அடிக்கிறாரு. இதே தம்பித்துறை வளைந்து கொடுக்காதுன்றாரு தம்பித்துறை. இருக்கட்டும், இதே தம்பித்துறை நான் அருண்ஜேட்லிட்ட பேசிட்டு இருக்கும் போது டக்கு டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்தாரு. வரும்போது அருண்ஜேட்லி சொன்ன வார்த்தை, நீங்க டெப்டி ஸ்பீக்கரானா வாங்க, சசிகலா ஆளுனா அந்த சைடு வராதீங்கன்னாரு. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இதே ட்ரீட்மெண்ட் தான் அங்க இவருக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு. சரி, பாராளுமன்ற டெலிகேஷன் போச்சு, கனிமொழியை தானே அனுப்புனாங்க, கடைசியில தொங்கி தானே ஒரு இடத்த வாங்குனீங்க, அப்ப போயிருக்கலாமா? நீங்க மோடி வெஸ்ட் பெங்கால் போறாரு, குண்டாராஜிங்கிறாரு, இன்ஃபிளிட்டர்ஸ்ங்கிறாரு, பீகார் போறாரு, ஜங்கல் ராஜிங்கிறாரு, இங்க வந்தாரு, அரசியல் பேசாம தானே போனாரு. உங்களை 5 நிமிஷம் சந்தித்து கூட பேசலையே. உங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு. என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? 3PS-க்கு 3 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, பாஜக கொடுக்கிற எல்லா நெருக்கடியையும் ஒத்துக்கொள்வது, சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வதுங்கிறது ஒண்ணு. இல்ல கண்டும் காணாமல் போவது, யாரை வேணா சந்திக்கட்டும், எது வேணா பேசட்டும், ஒன்றிணைந்த அதிமுக அழுத்தம் கொடுக்கட்டும், அதை கண்டும் காணாமல் போவது. இல்ல இறுதி முடிவாக அழுத்தமாக உறுதியாக கூட்டணியை விட்டு வெளியேறுவதுங்கிற முடிவு. இதுல என்ன ஆப்ஷன் தான் இருக்கு அவருக்கு? இல்ல ஆஸ் ஆஃப் நவ் வந்து கூட்டணி விட்டு வெளியேறது முடிவெல்லாம் எடுக்க மாட்டார். அது ரொம்ப ஃபார் ஃபெட்ச்ட். பட் வரும் நாட்கள் இது எப்படி ஃபோல்ட் ஆகும், ஒரு அன்ஃபோல்ட் ஆகும் நமக்கு தெரியல. அவர்கள் வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு கேசிபி சொன்ன மாதிரி இதோட அப்படியே நிறுத்திட்டு அப்படியே போயிட்டாருன்னா அது கடந்து போகுன்றாரு. அது ஓரளவு உண்மையா இருக்கலாம், ஆனால் அது அப்படி இருக்காது. செங்கோட்டையனோட பிஹேவியரை பார்க்கும்போது அவர் அப்படி அடங்குற வர தெரியல. டெல்லி வரைக்கும் போயிட்டு இனிமே அமைதியா இருக்க முடியல. எடுவும் முடியல, அது ஒண்ணு. ரெண்டாவது, இது இன்னும் 7 மாசம் இருக்குது உங்களுக்கு. வந்து பிஜேபியோட கவனம் கார்த்திகேயன் இப்போ அவங்க பீகார் எலெக்ஷன்ல முழுவதும் கவனத்துல இருக்காங்க. நவம்பர்ல பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பை டிசம்பர் வாக்கில் தான் இந்த பக்கம் அவங்க பார்வை திரும்ப போகுது. ஸோ அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் 20% அவர் ரவீந்திரன் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். 20% ஓட்டு வச்சிருக்க அதை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. என்னென்னமோ பண்ணி பார்த்தும் தமிழ்நாட்டில் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. இந்த விஜய் ஃபேக்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்டெஸ்டட், அவ்வளோ சுலபமாக அங்கே பிஜேபி போவாது. ஸோ எடப்பாடியை வந்து எப்படியாவது அவர் தக்க வச்சுக்கணும்னு தான் விரும்புவாங்க. செங்கோட்டையனால ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஹைப் பண்ண முடியலன்னா ஓபிஎஸ் எப்படி கைவிட்டாங்களோ அது மாதிரி செங்கோட்டையனை கைவிட்டுருவாங்க பாஜக. கண்டிப்பா அதுல எந்த விதமான லாபம் திரு செங்கோட்டையனுக்கு? அப்போ செங்கோட்டையனோட லாபத்தை பத்தி நம்ம எப்படிங்க பேச முடியும்? அவர் வந்து இன்னைக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததுன்றதே ரொம்ப ஃபார் ஃபெட்ச்டுங்க. ரொம்ப அதிகமான ஒரு மோசி பார்க்க கூட செய்யலாம் கார்த்திகே. நீங்க வெளியில சொல்றதுன்றதுக்கு பாத்தீங்களா, அதுக்காக தான் பார்த்தேன். அதுவும் ஓப்பனாவே சொல்லிட்டாரு அவரு. அது எந்த தலைமையும் அதை விரும்பாது. உங்களுக்கு கூட்டணியில ஓபிஎஸ்க்கு இடம் உண்டு. டிசம்பர் மாசம் தான் அதை எடப்பாடி அறிவிப்பாரு. தினகரனுக்கும் கூட்டணியில இடம் உண்டு சார். இப்பதானே சார் பார்த்தோம், நம்ம பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி யார் வேணாலும் அவர் பார்க்கல, யார் எடப்பாடி சிஎம்னா அதான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருந்தா நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம்னு இப்பதான் பிரேக்கிங் நியூஸ் போட்டு தான் நேர்பட பேசுறாங்க. 2021ல அமித்ஷா வந்து தினகரனுக்கு 10 சீட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னதை ஏத்து இருந்தால் ஆட்சி வந்திருக்கும். இத தினகரனே வந்து நாங்க அப்படி கேட்டது உண்மைன்னு சொல்றேன். அன்னைக்கு சிஎம் யாரு? இதெல்லாம் இன்னைக்கு பேசுவாங்க. நடக்க போற நான் முடிச்சிடுறேன். இன்றைய தேதி வரைக்கும் குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல நினைக்கிறது இப்ப எதுவும் பேச வேண்டாம். டிசம்பர் மாசம் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா அவருக்கு கூட்டணியில் 5 சீட்டு, தினகரனுக்கு 5 சீட்டு, செங்கோட்டையன் ஒத்து வந்தா அவருக்கு சீட்டு, இல்லைன்னா கோபி தொகுதி பிஜேபிக்கு தள்ளி விட்டுறது. அதனால இந்த மாதிரி எல்லாரையும் அகாமடேட் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. தேர்தலை வந்து சொல்றேன். அமித்ஷா கிட்ட எடப்பாடி சொன்னது மோடியே சசிகலா வேண்டாம்னு சொன்ன பிறகு நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு தான் அது முறிஞ்சே தவிர வேற காரணம் இல்ல. இப்போ தினகரன் எடப்பாடி சிஎம்னா கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு பார்க்கல, பார்க்காம அவசரப்பட்டுட்டாரு. ஓகே, திரு அக்னீஸ்வரன்,
ஒன்றிணையணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசும்போது கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். இப்ப அந்த டிமாண்டை பாஜகவுடைய தலைவர்கள்ட்ட போய் அவர் வச்சுட்டு வந்திருக்கிறார், வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார். இதற்கு பிறகான நடவடிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணும். மற்ற அதிமுக தலைவர்கள் இதே மாதிரி பேசக்கூடாது அப்படின்னா அந்த நீக்கம்ங்கிற ஒரு முடிவை நோக்கி அவர் நகரணும். அது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? நீக்கிறது சேர்க்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுடைய சொல்லில் சுத்தமில்லை, செயலில் வலிமை இல்லை, தமிழ்நாட்டில் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத அவங்களுடைய செயல்கள் திரும்ப திரும்ப காட்டுகிறது. இப்ப மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் இப்ப மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனம் திறந்தார். ஆனால் அந்த மனம் அவருடைய மனமா என்று இப்ப நேத்து போயிட்டு வந்தது வேற ஆள்கிட்ட திறந்துட்டார். இல்ல உண்மையா பொய்யானே தெரியல. சில பேர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, பார்த்தத புகைப்படத்தை வெளியிட மாட்டேங்கிறீங்க, ரைட்டுங்களா? உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும் முதல்ல சொல்லுங்க. நீங்க உண்மையா, உங்களை வர சொன்னவங்க உண்மையா? அப்படி ரெண்டும் உண்மையா இருந்தா ஆமா நாங்கள் பாருங்கள் புகைப்படம் எடுத்தோம், இது ஒண்ணு. ரெண்டாவது, என்ன நோக்கத்திற்காக பத்திரிகையாளரை நீங்க சந்திச்சீங்க? எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டும். அமித்ஷாவும் அதிமுகவில் ஒன்றிணைக்க போறீங்களா என்ன? அவரும் அதிமுக விலகி போனவரா என்ன? ஒரு குறைந்தபட்ச 72 நாங்கள் இயக்கத்தில் இருக்கிறோம் என்று மார்பை தட்டி கொள்ளக்கூடிய நீங்கள் எங்க போய் நிக்கிறீங்க? திரு இபிஎஸும் வெளிப்படையாக நான் அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போலையே சார் டெல்லிக்கு. இங்க கேள்வி கேட்டா நீங்க அங்க போகாதீங்க சார். அதே மாதிரி தானே இன்னைக்கு என்ன சார் தலைப்பு? இன்னைக்கு என்ன சார் தலைப்பு? இல்ல சார், நீங்க கேட்டீங்க ரெண்டு தரப்பும் சொன்னாங்களா சந்திப்பு குறித்துன்னு கேட்டீங்க இல்லையா? நான் கேக்குறேன். திரு செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளரா சொல்லுங்க சார். அவர் வெளிப்படையா சொல்லலையே சார் இபிஎஸ். அதுதான் சார், ஒரு தலைமை சொல்லல. ஆனா 10 நாள் நேரம் கொடுத்தது 72 இருந்து இன்ன வரைக்கும் எந்த தலைவராவது அப்படி கேட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் யாரை சென்றிருக்க வேண்டும்? மரியாதைக்குரிய கேசிபி அவர்கள் சொன்னதை போல, ஐயா உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறோம், நீங்க யாரை சந்திச்சிருக்கணும்? ஒண்ணு தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கணும். அது நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி போக முடியல, சரி பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய சசிகலா அம்மாவையும் திரு டிடிவி தினகரன் அவரையும், அடையாறில் இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களையும், அது மாதிரி நீங்க பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களையும் 4 பேரையும் 4 மணி நேரத்தில் சந்திக்க உங்களால் முடியவில்லை. ஆனால் ராமரை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இல்ல சார், அம்மா அப்பாவை சுத்தி பழம் வாங்குறோமா, உலகத்தை சுத்தி பழம் வாங்குறோமா? பழம் முக்கியம், எது ஈஸியா இருக்கோ நாங்க சுத்தி வாங்கிக்கிறோம். அப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் ரெண்டுமே தவறான அரசியல்ன்றது நீங்களே வெட்ட வெளிச்சம் பண்றீங்க. நான் அதிமுக காரன் என்று வாயில் வார்த்தைகள் வருகிறது, என் ரத்தம் எல்லாம் அமித்ஷாவை நாடுகிறது என்றால் இங்க எடப்பாடிக்கு மரியாதை கூடுமா, உங்களுக்கு கூடுமா? கரெக்ட். நீங்க திரு செங்கோட்டையனுடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு இல்லையா, அப்ப அவர் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. பாஜக தலைவர்களை போய் நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா நான் போய் பார்த்தேன், அவங்க வர சொன்னாங்க, நல்ல மரியாதைலாம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு இந்த கூட்டணி உருவானதுன்னு அவர் சொன்னார். செங்கோட்டையின் சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுன்னு அவர் சொன்னார். இதுவரைக்கும் திரு இபிஎஸ்ஓ அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாரோ ஒருத்தர் செங்கோட்டையினால இந்த அதிமுக பாஜக கூட்டணிலாம் உருவாகலைங்க, இந்த கூட்டணி உருவானதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நாம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் யாராவது ஒருத்தர் அதை சொல்லியிருக்கிறாங்களா? இப்ப இந்த கூட்டணி உருவானதா முக்கியம். ஆமா சார், அவர் தானே காரணம் இருக்கிறாரு. அவர் தான் காரணம் அப்படின்னா, அவர் தான் அத்திக்கடவு அவினாசி திட்ட தொடர்பான பாராட்டு விழால அவர் ரிபலா மாறுறாரு, எதிர்க்கிறாரு. அதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்குது, கூட்டணி உருவாகுது. இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? இந்த புள்ளி வச்சு கோலம் போடுற வேலையெல்லாம் பாஜக வேலை கிடையாது, நம்ம வேலை கிடையாது. புரியுதுங்களா? 125 தொகுதிகள் நாங்கள் கேட்போம் சொல்லி காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய திமுகவிலே கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இங்க நீங்கள் பேச்சில் சுத்தம் இல்லை, செயலில் ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லுகிறார், நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அந்த பாஜக கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இல்லைங்க சந்திக்கவே இல்லைங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. திருமதி வானதி சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அதிமுக எடப்பாடி தலைமையில் கட்சி ஒழுங்காக இருக்கிறது. இல்ல சார், ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கல. அதிமுகவை குழப்பத்தில் வைத்திருக்கிறார்கள் பாஜக. இது ஏன் சார்
இதுக்கு ஒரு அரசியல், இது ஒரு சாணக்கியம், இது ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரமா? முடியல. ஒரு கட்சியை குழப்பத்தில் வைத்து முடியல. அப்ப நீங்க சுத்தமானவர்களாக இருக்கிறீர்களா என்பதை செயல்படுத்துங்க. ஆமாப்பா பார்த்தோம், இந்த பாருங்க வந்தாரு, நாங்க தான் சொல்லி செங்கோட்டையனை பத்திரிகையாளர் சந்திக்க வச்சோம், எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம் சொல்லிட்டு போங்களேன். நீங்க கேட்ட கேள்விகள் அனைத்தையும் திரு மணி சார் கேட்டாரு, ஆனா கட்டுப்படுத்த முடியல. நீங்க திரு செங்கோட்டையன் பேசின உடனே என்று சொல்லாதீங்க. இல்ல, திரு செங்கோட்டையனை கட்சி பொறுப்புல இருந்து நீக்க முடிஞ்சது, அடுத்த கட்டமா கட்சியில இருந்து கூட நீக்கலாம். பாஜக தலைவர்களை கட்டுப்படுத்த முடியலையே. எல்லாம் சரிதான். அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய தலைவர்கள் பாஜக கூட்டணி என்ற பேச்சோட நிறுத்திக்கிறணும். அந்த தலைவர்களை அடிக்கடி சந்திக்கிறதுனால அவர்கள் நினைத்துக் கொள்வது, ஆகா நமக்கு எதிர்கால வாழ்க்கை உண்டு. ஒருத்தருக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்காது. இங்க அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை யார் நினைச்சாலும் அழிக்க கூடாது என்கிறதா அடிப்படை தொண்டன் நினைக்கிறாங்க. நீங்க மறைமுகமா போயிட்டு நான் அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன், ஏன் இங்க பார்த்தா என்ன? ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியா 10 நாள் கெடுக்குடுக்கு முன்னாடி அவரை பார்த்தா என்ன? இல்ல சார், அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் தானே. அவர் திரு செங்கோட்டையன் அவருக்கு பொருந்துதா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. அவர் பார்த்தத புகைப்படத்தை வெளியே விட்டுட்டீங்கல்ல, இவர் பார்த்ததை வெளியே விட்டீங்களா? ஏன் அந்த பயம், அந்த அச்சம் எதுக்கு? அப்படி அச்சப்படுற நீங்க எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திரு எம்ஜிஆரோ திருமிகு ஜெயலலிதாவோ முரண்பட்டு கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை கூட அனுசரித்து பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் அதே அணுகுமுறையில் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. சார், அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அவரை போய் டெல்லியில போய் 2 பேரையும் பார்க்க முடியுது திரு செங்கோட்டையனால்னா. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அனுகூலத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் திரு செங்கோட்டையனுக்கு இந்த சிக்கல் வந்திருக்காதுல. அந்த முயற்சி நடந்ததா? அப்ப நான் அமித்ஷாவை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருங்களேன். எடப்பாடி அவரும் சொல்லலையே, பொதுக்குழு நடத்தினாரே, 2 பொதுக்குழு நடத்தினாரே, செங்கோட்டை நடத்தினாரா? நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தாரா? ஓபிஎஸ் மாதிரி வழக்கு அல்லது எடப்பாடி மேல வழக்கு போட்டாரா? எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கட்சிக்கு நான் தான் தலைவன், என்ன முதலமைச்சர் ஆக்கிறீங்கன்னா இது என்ன வடை சுட்டு பணியாரம் சுடுற விதையா? இது ஒரு கட்சி சார். ஆகவே இந்த அதிமுக என்கிற கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1000 அம்புக்கணைகளை இந்த உலகம் எய்து அந்த அதிமுகவை படுக்கை அறையில் படுக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் 1000 கோடி. அது நடக்காது. ஒன்றிணைந்த அதிமுக தலைமை முடிவெடுக்கட்டும். 1 இணைந்தது, 2 இணைந்தது, 3 இணைந்தது, 4 இணைந்தது, இதெல்லாம் எதுக்குங்கிற? அது ஒன்னாத்தான் இருக்குது. ஆனா நீங்க 4 பேர் சேர்ந்து முதல்ல ஒன்னா இணைங்க. முதலமைச்சர் கேட்டாராங்கிறாரு. நீங்க தான் 500 கோடிக்கு ஏலத்துல எடுக்கிற பொழுது அப்புறம் அவர் எப்படி போய் கேட்ப? அவர் கேட்டாரு, அடுத்து ஒரு வந்துரும் ஏலத்தொகை அவர் என்ன ஆதாரம் இஎம்டி கட்ட முடிஞ்சிருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார். ஆமா, யார் செங்கோட்டையன்? ஆமா, இஎம்டி கட்ட முடியல, அதனாலதான் அந்த வாய்ப்பு அவருக்கு. ஆமா, அதனால அதர்வைஸ் செங்கோட்டையன் தான். இஎம்டி 500 கோடி கட்ட முடியல, அதனால யாரு கட்ட முடிஞ்சதோ சிங்கிள் டெண்டர்ல அது போயிடுச்சு. அது அதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்ல, தெரியாங்க. நம்ம உண்மையா பேசணும், ரொம்ப ஒன் சைடடா போக கூடாது. அது இல்ல கட்சியை பலவீனப்படுத்துறதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற கேள்வி எந்த விதத்திலையும் பலவீனப்படுத்தல. அவரு ஒரு நீங்க அண்ணாமலையை ஏத்துக்கிட்டீங்க. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் மிக காட்டமாக அதிகமாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தான் விமர்சிச்சாரு. அவர் கூடவே தம்பி அண்ணாமலை என்று பேசுகிற பொழுது வாசனோட அந்த நிகழ்ச்சியில வாங்க தினகரன் வாங்க அப்படின்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சுட்டு போயிருந்தா எப்படி சார் உட்கார வைக்க முடியும்? நாங்க இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டோம், அது வரைக்கும் அவர் அப்படி சொல்லல. எந்த நிபந்தனையுமே இல்லாம வர தயார். நீங்க பாஜக இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் சசிகலா சொல்றாங்க. சசிகலா விட்டு தள்ளுங்க, அவங்க இம்மெட்டீரியல், அவங்க ஒரு பெரிய மெட்டீரியலிஸ்டிக் ஃபேக்டர் இல்ல. தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே நாங்க என்டிஏல தான் இருக்கிறோம், அதிமுக இப்ப சேர்ந்து இருக்குது, நாங்க நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைக்கும்னு தான் வேலை செய்வோம். அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கலாம்ங்கிறது இனிஷியல் ரியாக்ஷன். இந்த அந்த மூப்பனாருடைய அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அவமரியாதை வர சொல்லிட்டு வர்ற வழியில திரும்பி போக வச்சுட்டாங்க. ஓபிஎஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கல. இதுதான் அண்ணாமலையே ஏத்துக்கிட்ட பொழுது அப்புறம் மற்றவங்களை ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? இடைவேளைக்கு போறேன் சுருக்கமா. திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதுக்கு பிறகு
அதை விட தாண்டி அமமுகவின் தலைவர் சொல்லுகிறார்கள் என்றால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை விட அதிக அதிகாரம் படைத்தவர் அமமுகவின் தலைவர். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் தானே அமித்ஷா சொன்னார். அதைத்தான் சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யார் என்ன பேசுறாங்கன்னு தலைவர்களுக்கே தெரியல. அப்ப தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் செல்படுக்கல, எடுபடல, அவர்கள் பேச்சில் சுத்தமில்லைன்னு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பார்கெனிங் கிரவுண்ட் அதுலதானே அதிமுக இருக்கு கூட்டணியில இல்லையா? பொறுங்க சார், இடைவேளைக்கு நீங்க எப்படியாவது அதை கத்திரிக்கோள் போடுறதுல கத்திரிக்கோள் எடுத்து ரெடியா கட் பண்றது தெளிவா இருக்கு. எல்லா கூட்டணியிலும் தலைவர்கள் முடிவெடுக்கட்டும். சிவி சண்முகத்தை ஏத்துக்கிட்டு டிடிவியை சேர்த்துவாரு. தலைவர்கள் முடிவெடுக்கட்டும், நம்ம வேலை கிடையாது. மணி, கூட்டணி விவகாரத்துல இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்க கூடாதுன்னு நினைக்குதா பாஜக, ஓங்கி இருக்கணும்னு நினைக்குதா பாஜக? ஓங்கி இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. கூடிய வரைக்கும் அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அவர் தலைமையில ஆட்சின்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு இவர் அமித்ஷா. அதற்கு பிறகு அதை தவிர்ப்பதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அவர் வேணும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆனால் தங்களுக்கு அதில் பெரிய ரோல் இருக்குன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்பேஸை அதிகப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. அதில் இப்போ இருக்க அதிமுகவோட கண்டிஷனில் அதுக்கு ரொம்ப சுலபமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா அதுதான். அவங்க எடப்பாடியை ஒருவேளை ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டால் கூட அமையக்கூடிய ஆட்சியில் பிஜேபியோட ரோல் பெரிய ரோலாக இருக்கும். அவங்க அது எவ்வளோ சீட்டு கொடுத்து அவர் கண்டெயின் பண்ணுறான்றதை பொறுத்து. 20 சீட்டுக்குள்ளெல்லாம் கண்டெயின் பண்ணாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய அளவில் போகுது, இப்போ 40 சீட்டு அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க, கணிசமான அளவு வாக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதில் அவர்களுக்கும் அதிகப்படியான எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னா எல்லா காரியத்தையும் அவங்க செய்வாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கண்டிஷன்லேயே பிஜேபி இவ்வளோ நர்த்தனம் ஆடுறாங்களே, நாளைக்கு ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? தாங்குமா தமிழ்நாடு? இந்த அலையன்ஸு ஜெல் ஆகலை, 5 மாதமாவது இன்னமும் இது டேக் ஆஃப் ஆகலை. ஒரு கட்சி கூட உள்ளே சேரலை. பிரதான கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட அடிதடி. இந்த நிலைமை தான் உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே இருக்குது. இன்னும் 7 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஒருவேளை இதில் ஆட்சி மாற்றம் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா எப்படி அவரை ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்க? ஏடிஎம்கேவை அது எடப்பாடியோ எக்ஸ்வைஸோட எப்படி ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்க? அதனால் இப்போயே அவரை அந்த பவரை எவ்வளோ தூரம் ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ பண்ணி தங்கள் கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப தெளிவாக சொன்னால் அதுதான். சார் சொன்னதோடு சேர்த்தே திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எத்தனை குரல்களோட எண்ணிக்கை உயருதா குறையுதாங்கிறத பொறுத்து திரு எடப்பாடி பழனிசாமியோட கை கூட்டணியில் ஓங்கி இருக்குமா? செங்கோட்டையின் குரல் தனித்த குரலாக இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் இதே ஒன்றிணைக்கணுங்கிற குரலை அதிகப்படுத்தும் போது திரு எடப்பாடி பழனிசாமியோடைய கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? இல்ல, நிச்சயமாக எல்லா மூத்த தலைவர்கள் மத்தியிலையும் அத கிளை செயலாளர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர மிச்சம் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஒன்றிணைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. எடப்பாடி வேணா முனுசாமிக்கு அது இல்லாமல் இருக்கலாம், கூட வேலுமணிக்கு அது இருக்கு, தங்கமணிக்கு அது இருக்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கு அது இருக்கு, அன்பழகனுக்கு இருக்கு. எல்லோருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கு. இல்ல செங்கோட்டையின் மாதிரி வெளிப்படையா சொல்லுவாங்களா, பொதுவெளியில சொல்லுவாங்களா? அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க வெயிட் பண்றாருன்னா, ஒருவேளை விஜய் ஒத்து வந்தா அப்படியே பாஜகவை கலட்டி விட்டுட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் 60, 70 சீட்டு 80 சீட்டு வரைக்கும்னா கூட டக்குன்னு அதிமுக பிளஸ் விஜய் என்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை அமைச்சிருவார். அப்ப இதெல்லாம் தேவையில்லை. அதனால இப்ப எதையுமே கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒருங்கிணைப்புக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி கூட்டணி கணக்குகளுக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு, பாஜகவுக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு. தன் தலைமையை தான் தான் அதிமுக என்பதை நிரூபித்துக் கொள்வதில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அதை முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு டிசம்பர் மாசம் கடக்கிற பொழுதுதான் அந்த விஜயோட ஆப்ஷன் அவருக்கு என்ன என்பது இருக்கு. உள்ளுக்குள்ள அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி அமையாத பட்சத்துல ஒருங்கிணைந்த அதிமுக விஜய் இல்லைன்னா அந்த ஒருங்கிணைந்த அதிமுக, அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிலையும் தினகரன் தனி கட்சி. ஆமா, சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை. ஓபிஎஸ்க்கு இந்த நிமிடம் வரை அது அவரிடத்திலே சொல்லப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குது, தனியாக கட்சி ஆரம்பிங்க, நாங்க கூட்டணியில சேர்த்துக்கிறோம் என்பது இன்னும் அபிஷியலா வெளியில அனௌன்ஸ் பண்ணல. ஆனா உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே தினகரன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேங்கிறாருன்னு, அதெல்லாம் கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் சீட்டுகளை சேர்த்து
வாங்குறதுக்காக அந்த பார்கெனிங் வந்து இருக்கும். அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல பெரிய அளவுக்கு அவங்க தலையீடுகள் வந்து இருக்காது. எடப்பாடி பழனிசாமி சௌகரியத்துக்கு விட்டுருவாங்க. ஏன்னா வந்தா அவர்தான் சீஃப் மினிஸ்டர், அதுல ஏதேனும் தவறு நடந்தா அதுக்கு அவர் தான் பொறுப்பாளி. எல்லாம் கரெக்ட் தான் அவர் கதை. சீஃப் மினிஸ்டர் மட்டும் கேபி முனுசாமி, அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்து இவர் ரொம்ப தோத்துட்டாரு, 4வது எல்லாம் போயிட்டாரு, கேபி முனுசாமியை சீஃப் மினிஸ்டரா வைக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா வரும். டிடிவி தினகரன் தான் சொல்லுவாரு, எடப்பாடி பழனிசாமியை தவிர கேபி முனுசாமியை ஏத்துக்கிறேன், அவரோட இடத்துலதான் அதிமுகவே இன்னைக்கு தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதையும் சேர்த்து கேசிபி சொல்லட்டு கதைக்கு கிளைமாக்ஸ் அதுதான். கேபி முனுசாமி சீஃப் மினிஸ்டர். கிளைமாக்ஸ் வந்து விஜய் கூட்டணி சார். ஒரு கேபி முனுசாமி சீஃப் மினிஸ்டர், அதை நான் ஆதரிக்கிறேன். சீக்கிரமா நீக்கிடுவாரு, அதனால ஆதரிக்கிறேன். சரி, இல்ல திரு விஜய் உடனான கூட்டணி உறுதிப்படுத்தினா அவர் பாஜக உடனான கூட்டணியை தொடர வேண்டிய அவசியமும் விஜய் கிட்ட அவருக்கு ஓட்ட தான் அங்க கொடுக்கணும். பெரிய பலகீனம் அவருக்கு ஓட்ட தான் கொடுக்கணும். யார் இபிஎஸ்க்கு ஓட்ட தான் அங்க கொடுக்கணும். ஆமா, நிரூபிக்காத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. திரு மணி சார், நம்ம பலமுறை நேர்காணல்ல பேசியிருக்கோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபடுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு. இந்த நெருக்கடி காரணமாக அவர் விஜயுடன் சமரசம்ங்கிற புள்ளியை நோக்கி திரு இபிஎஸ் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அலைன்ஸ் தொடரும் தான் நான் நம்புறேன். இது வந்து அவங்க பீகார் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றாங்க கார்த்திகேயன். அதுக்கு பிறகு இந்த பக்கம் அவங்க பார்வை திரும்ப 5 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அலைன்ஸ்ல மாற்றம் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, திரு அக்னீஸ்வரன், அப்போ பாஜக தரப்புல எவ்வளவு நெருக்கடிகள் என்றாலும் இன்னொரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னா பாஜகவுடன் தொடர வேண்டிய நிர்பந்தத்தில் தானே திரு இபிஎஸ் இருக்க போகிறார் இறுதி வரைக்கும். அது செயல்கள் தானே தீர்மானிக்கும். பாஜக தமிழ்நாட்டில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம், அந்த இயக்கத்தை நாம் அடிமைப்படுத்தி விடலாம், தலைவர்கள் சொல் பேச்சு கேட்கிறாங்களே, என்ன அந்த கட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தவறான முடிவு. அவர்களுக்கு அரசியலில் சறுக்களைத்தான் சரித்திரம் உருவாக்கும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்புக்கு வந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கட்சியின் தொண்டர்கள் தானே, அவருடைய ஆதரவாளர்கள் தானே, அவங்க தலைவர்கள் கிடையாது. ஆனா போய் பார்த்தது அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு இல்லையா? போய் பார்த்தவர் அமித்ஷாவை போய் பார்த்திருக்கிறாரு. அவர் கட்சியின் தொண்டர் தானேன்னு சொல்லி எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க போய் பார்த்தது யாரை போய் பார்த்தீங்க? ஓபிஎஸ் பார்த்தீர்களா? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரே திரு டிடிவி தினகரனை பார்த்தீர்களா? அதை பார்த்தா ஏத்துப்பாரா? அவங்களெல்லாம் பார்த்தா ஏத்துப்பாரா? இபிஎஸ் பார்த்தா ஏத்துக்குருவீங்களா அப்படின்னு நீங்க அவர் பார்த்தாரான்னு கேட்டா பார்க்கல, முடிஞ்சு போச்சு. பார்த்தா ஏத்துக்கொள்வாரா அப்படின்னா அடுத்து அப்ப ஒருங்கிணைக்க மாட்டீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. சார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு போய் அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு தான் திரு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பணியா? என்ன சார் இது? அரசியல குறைந்தபட்சமாக நீங்கள் தேநீர் கடையில் பேசுபவர்களுடைய பேச்சு கூட தரமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் செயல்கள் எல்லாம், அது பாஜகவாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும், அதிமுகவில் இன்றைக்கு ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று முடிவெடுக்கக்கூடிய தலைவர்களுடைய முடிவாக இருந்தாலும் மக்கள் ஏற்கும்படியாக. பாஜக தலைவர்களும் அதுதானே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதிமுக தான் பலம், அது தேவைப்பட்டா கட்சி வலியுறுத்தும் அப்படின்னு தானே அவங்களும் சொல்றாங்க. செயல்கள் அப்படி தெரியலையே, பார்க்கணும். அது செயல்கள் அப்படி செய்ய தெரியலையே. நீங்க பின்னாடி இருந்து இருக்கீங்களா, முன்னாடி இருக்கீங்களா? ஒரு டம்ளர் பால் தான் கொடுக்குறீங்களா? பால்ல உள்ளுக்கு ஒரு சொட்டு விஷம் இருக்குதா? எதுவுமே புரிய முடியலையே. வடநாட்டுக்கு ஓகே, தமிழ்நாட்டுக்கு அது ஓகேவா? திமுக அதிமுகவுக்கு அது ஓகே இல்லை. திரு கேசிபி, தென் மாவட்ட வாக்குகள், ரொம்ப குறிப்பா முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு இழப்பு இல்லை, அதை பெற்ற முடியுங்கிற நம்பிக்கையை பாஜகவுக்கு ஏற்படுத்திட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமினா, ஒருவேளை இந்த உட்கட்சி விவகாரங்கள் இருந்து பாஜக விலகி போயிடுமா? நிச்சயமாக ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னா கட்சிகளை தாண்டி ஒரு சமுதாய ரீதியாக அவர்கள் அதிமுகவிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொது வாக்காளர்கள் மத்தியில், முக்குளத்து வாக்காளர்கள் மத்தியில வந்து அந்த ஒரு தாக்கம் வந்து இருக்கு. இல்ல, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு சூட்டணும்,
பாரத ரத்னா வழங்கணும்னு ஒண்ணு வைக்கிறார். இது எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறது. அதெல்லாம் செய்யும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள். அண்ணாமலையே அதெல்லாம் சாத்தியமில்லைன்னு இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதனால எல்லாம் அவங்க பரவாயில்ல எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டுருவோன்னு முடிவு. அவங்க மனசுல ஒரு ஆழமான காயம், ஒரு வடு. தங்களது சமுதாயம் ஓபிஎஸ் நல்லவரா, அவங்க மேல அவங்களுக்கு பல ஆதங்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாய ரீதியாக நம்முடைய சமுதாயம் ஒடுக்கப்படுகிறது, ஓரங்கட்டப்படுகிறது என்கிற அதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் என்கிற அந்த பார்வை இருக்கு. அதனால எல்லோரும் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இந்த கூட்டணிகளுக்குள்ள வரணும். அதை நோக்கி தான் இந்த கூட்டணி அமையும். அது பாஜகவாலேயோ இல்ல திரு நயினார் நாகேந்திரனாலேயோ அதை சரி கட்டிட முடியாது. நயினார் நாகேந்திரன் நாங்க முன்னிறுத்துறதுனால முக்குளத்தோர் வாக்கு எல்லாம் வந்துரும் என்று அது வராது. அப்ப அவங்களுடைய அந்த ஆதங்கம் தொடரும். ஏன்னா பாரம்பரியமா முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாக்கு வங்கியாக அந்த சமுதாயம் பேக் போனாக இருந்தாங்க. அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இன்று வரை விரும்புகிறார்கள். ஆனால் அவங்க மனசுல ஒரு தீராத வடு, ஆறாத காயம் ஏற்படுத்தப்பட்டது. திருமணி, இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. தென் மாவட்ட வாக்குகள், முக்குளத்தோர் சமூக வாக்குகள்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த வாக்குகள் ரொம்ப கண்டிப்பா அதிமுக மூலம் மட்டும்தான் அது சாதிக்கப்பட வேண்டும். அவங்க எய்ம் 26ல இங்க கவர்மெண்ட் ரெஜிம் சேஞ்ச் இருக்கணும். அதற்கு அதிமுகவில் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்ல முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க சொல்லக்கூடிய அந்த முக்குளத்தோர் வாக்குகள், ஓபிஎஸ் ஃபேக்டர், அது சார்ட் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பா அவர்கள் அதற்கு இறங்கி வருவார்கள். இபிஎஸ் டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்துவாங்க. சுருக்கமா சார், பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரோட அதிகபட்ச வாக்கே 1.3 தான். எடப்பாடி நடவடிக்கையால நாடார், தேவேந்திரகுல வேளாளர், முத்திரையர், யாதவர் வாக்குகளை இழப்பார். பசியப்ப ஜாதிகளால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்த சீமான் இன்னைக்கு 8 வந்திருக்காருன்னா 2 ஜாதி கட்சியா எடப்பாடி பழனிசாமி கட்சி போயிட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் வெளியேறிட்டு இருக்காங்க. மீண்டும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எடப்பாடி தலைமையை விட்டு வெளியேறுவார்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.